சார் தமிழ்நாடுல ஒரு விஷயம் மாத்தணும்னா எந்த விஷயம் மாத்தணும்? நிறைய மாற்றம். எல்லாரும் நாய் பிரியர்கள் எல்லாம் நாய்க்குட்டியை வீட்டில் வச்சுக்கணும். ரோட்ல எந்த நாய் இருக்கக்கூடாது. சார் கூலிப்னா என்ன தெரியுமா சார் உங்களுக்கு? ஊரில் இருக்க குப்பையா டென்டென்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு. ஜிஎஸ்டி இது ஒரு நல்ல ஐடியா. ஆனால் ஜிஎஸ்டி எனக்கு தெரிஞ்சு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்ன கேட்டிங்கன்னா 3 விஷயத்த மாற்றணும்னா. வணக்கம் கோயம்புத்தூர், நான் உங்கள் சீனு ப்ரோ அண்ட் கோயம்புத்தூர் மாப்பிள்ள. சார் எப்பவுமே இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் கொடுப்போம். உங்கள் இன்ட்ரோ நீங்களே கொடுத்துருங்க சார். இன்ட்ரோ நான் என்ன கொடுக்கறதுக்கு என்ன ஒன்றும் இல்லையா. கோயம்புத்தூர் பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு எப்பவுமே. ஓகே சார். உங்களை பார்க்கறதுல இன்னும் ஹாப்பி. சார் கோயம்புத்தூர் பிடிக்குமா சார் உங்களுக்கு? எனக்கு எல்லா ஊரும் பிடிக்கும், கோயம்புத்தூர் நல்லா பிடிக்கும். ஏன்னா இது ஒரு மற்ற ஊரோட இன்னும் கொஞ்சம் வெதர் பெட்டராக இருக்கிற ஊர். இந்த பகுதி குறிப்பாக இந்த பொள்ளாச்சி பக்கம்லாம் போட்டால் நல்லா பசுமையாக இருக்கும். ஓகே சார். அது எனக்கு பிடிக்கும். எனக்கு நிறைய உறவினர்கள் வேறு இந்த பக்கம். எங்கள் அம்மாலாம் இந்த கொங்கு நாடு பகுதி தானே, அதனால எனக்கு நிறைய உறவினர்களும் இருக்காங்க இந்த பக்கம். எனக்கு எப்பவுமே இங்கே வரது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், உங்களை தெரியாதவங்களுக்கு நீங்கள் யாரும் சொல்லிடுங்க சார். என்ன தெரியாதவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, என் பேர் கார்த்தி. இப்போ அரசியல் இருக்கேன். பட் அரசியல் மட்டுமே எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு டென்னிஸில் நிறையா இன்ட்ரெஸ்ட் உண்டு. எனக்கு உணவில் நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு. நான் ஒரு ஃபூடின்னு தான் சொல்லுவேன். நிறையா அப்பப்போ என்னை பற்றி சொல்லுவாங்க, நிறைய நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறேன்னு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 125 தடவை பிளேனில் போகிறேன். பிளேனில் எனக்கு வேறு பொழுதுபோக்கு கிடையாது, நிறைய நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பேன். இதான் நான். சார் எந்த படம் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்? இல்லை, நேற்று ஜாக்குன்னு ஒரு படத்தை பார்க்க ஆரம்பித்தேன், ஆனால் முடியல. 10 நிமிஷத்துக்கு மேலே கூட நிறுத்திட்டேன். சொன்னாங்க பாலுங்கன்னு சொன்னாங்க, ஆனால் என்னால் முடியல பார்க்க. ஒரு படம் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் சார் உங்களுக்கு? இப்போ முக்கால்வாசி பிளேனில் தான் பார்ப்பேன். பிளேனில் நிறைய போகிறது நிறைய பார்ப்பேன். இது மாதிரி சில சமயம் வந்து ராத்திரி தூக்கம் வராட்டி எடுத்து அது பார்ப்பேன். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த ஒசாமா பின் லாடனை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி, அதாவது அவர் ஒசாமா பின் லாடனை எப்படி அமெரிக்கா போய் கேப்சர் பண்ணாங்கன்றது 3 பார்ட் சீரிஸ் ரொம்ப கிரிப்பிங்காக இருந்தது. அது இப்போ தான் பார்த்து முடித்தேன். அதுக்கப்புறம் யாரோ ஜாக்குன்னு ஒரு படத்தை பாருங்கன்னு சொன்னாங்க, தெலுங்கு படம். அதை தமிழ் சப்டைட்டில்ஸ் போட்டு பார்த்தேன். 10 நிமிஷத்துக்கு மேலே என்னால் பார்க்க முடியல. சார் உங்கள் வாட்ச் ரொம்ப க்யூட்டாக இருக்குது சார். இது வந்து ஒரு நியூ பிராண்டு. இது பேர் ஸ்டூடியோ அண்டர் டாக்னு ஒரு வாட்ச் கம்பெனி. இட்ஸ் நாட் அ வெரி எக்ஸ்பென்சிவ் பிராண்ட். இது பேர் வாட்டர் மெலன் ஒரு வாட்ச். இப்போ புதுசாக ஒரு இந்த வாட்ச் உருவாயிருக்கு. சார் எப்படி இருக்கு? ஸ்டூடியோ அண்டர் டாக். இந்த வாட்ச் பேர், இந்த பிராண்டு, இந்த மாடல் பேர் வாட்டர் மெலன். ஏன்னா வாட்டர் மெலன் மாதிரியே இருக்கு பாருங்க. எவ்வளோ வாட்ச் வச்சிருக்கீங்க சார்? வாட்ச் நிறைய வச்சிருக்கேன். ஒரு வாட்ச் பிரியன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறிதான நிறைய வாட்ச் வச்சிருக்கேன். உங்க ஃபர்ஸ்ட் வாட்ச் சார்? அப்போ டென்னிஸ் ஆடுற காலத்துல எல்லாம் முக்கால்வாசி இந்த ரப்பர் ஸ்ட்ராப் பிளாஸ்டிக் வாட்ச் தான் கட்டிட்டு இருந்தேன். நான் நிறைய டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் ஆடும் போது அப்போ டைமெக்ஸ் தான் முதல்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்வாட்ச் கொஞ்ச நேரம் கட்டியிருந்தேன். இப்போ வயசுக்கு ஏத்தாப்புல வயசான வாட்சும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவான வாட்ச் சார் உங்ககிட்ட இருக்கிறதுலயே? எனக்கு எங்க அப்பா வந்து என்னோட 25th பர்த்டேக்கு எனக்கு ஒரு ரோலெக்ஸ் கொடுத்தாரு. என்னோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வாட்சா இருக்கும். ஓகே சார். இப்போ லேட்டஸ்டா உங்க அப்பா கொடுத்த கிஃப்ட் சார் உங்களுக்கு? இப்பெல்லாம் அவனுக்கு கிஃப்ட் கொடுக்குற வயசுல எனக்கு தாண்டி போச்சு. இப்பெல்லாம் இல்லை, முன்னாடி. அப்பா பிடிக்குமா சார்? அப்பா வந்து ஒரு பெரிய பர்சனாலிட்டி. அதனால எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் தான். நாங்கள் இந்த சினிமாவில் வரும்போது தோளுக்கு மேல் தோல் கை போட்டுலாம் போக மாட்டோம். நானும் கொஞ்சம் ஃபார்மல். ஏன்னா அவரோட ஐயாவோட ஃபார்மலாக இருந்தார். அதே மாதிரி தான் என் கூட நானும் ஃபார்மலாக இருப்பேன். நிறைய அடிக்கடி பார்த்துக்குவோம். நான் 2 பேரும் பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால சந்திக்க வேண்டிய சூழல் நிறையா. ரெண்டாவது, நான் வந்து ஒரு ஒன்லி சைல்டு. அதனால் நான் இன்னும் அப்பா அம்மாவோட தான் இன்னும் இருக்கிறேன். எனக்குன்னு மனைவி குழந்தை இருந்தாலும் நான் அப்பா அம்மாவோட கூட்டு குடும்பத்தில் இருக்கேன். அதனால் டெல்லியாக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, தொகுதியாக இருந்தாலும் சரி, அப்பா கூட தான் இருக்கிறேன். அப்பா திட்டுவாரா சார் உங்களை சின்ன வயசுல? நிறைய அவருடைய திட்டுவாருன்னா அவருடைய எதிர்பார்ப்புகள் எப்பவுமே ஜாஸ்தி. எல்லா அப்பாக்களுக்கும் பையன் மேல எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி செய்வேன்னு சொல்லுவாரு. அதனால ஆனா நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஒரு ஓவர் பேரிங் எல்லாம் கிடையாது. நான் இது பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அப்படிலாம் ஒன்றும் டைரக்ஷன்லாம் கொடுக்கல. நான் விரும்பினதா பண்ணலாம். சார் நீங்க படிக்கும்போது உங்க அப்பா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு பேட்டா தருவாங்க சார்? பேட்டா ஒரு நாளைக்கு டான் பாஸ்கல்ல படிக்கும்போது இன்னும் எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய பாக்கெட் பண்ணிலாம் இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் 89லேயே நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன். அதனால ஒரு வாரத்துக்கு 5 ரூபா 10 ரூபா இருந்தாலே பெரிய விஷயம் தான். என்ன அப்போ வந்து அங்கே வந்து ஒரு குச்சி ஐஸ்கிரீம் கிடைக்கும், தாசபிரகாஷ் குச்சி ஐஸ்கிரீம். இல்லாட்டி அங்கே கேன்டீன்ல சமோசா கிடைக்கும். ஒரு 10 ரூபாய்க்கு மேல எல்லாம் ஒன்றும் பெரிய இல்லை சார். அந்த டைம்ல உங்க கூட இருந்த ஃப்ரெண்ட் இப்போ இருக்காங்க? என்னோட இன்னும் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அப்போ ஸ்கூல்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. குறிப்பாக ராஜேஷ், பிரவீன், எம்டி சுரேஷ் எல்லாம் என்னோட ஸ்கூல்ல இருந்து படிச்சவங்க இன்னும் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. சார் அந்த ஸ்கூல் டைம்ல ரொம்ப சேட்டை பண்ற பையன் இப்போ ரொம்ப பெரிய ஆளா பிசினஸ் எல்லாம் பண்ணி வேற லெவலா இருக்கான். ஒரு பையன் இருக்கான், இந்த டாக்டர் வெங்கடேஷ் முனிகிருஷ்ணன் ஒரு பையன் தான். அவன் ஸ்கூல்ல வந்து அவன் ஒன்றும் ஒரு பிரைட் பாய்ல. வெங்கி கோச்சுக்காத, நீ ஒன்றும் பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. வெங்கி ஆனா இன்னைக்கு வந்து அவர் ஒரு கோலோரெக்டிவ் சர்ஜனா அப்போலோல பெரிய டாக்டரா இருக்கான். ஸ்கூல்ல அவனை பார்த்துருந்தீங்கன்னா யாரும் அவனை வந்து பெரிய டாக்டர் ஆவான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவன் பெரிய டாக்டரா இருக்கான்.
ஓகே சார். சார் இந்த பொலிட்டிக்கல் பீப்புள் எல்லாம் ஒயிட் ஷர்ட்டா போட்டுறாங்க சார். ஏன் சார் நீங்க ஒரு சேஞ்ச் கொண்டு வரல? கொண்டு வர சில பேட்டியில நீங்க உனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கலர்ஃபுல்லா கொண்டு வரல கோயம்புத்தூருக்கு ட்ரெஸ். இப்போ படம் நிறைய இன்டர்வியூல நான் வந்து இப்போ கலர்ஃபுல் ஷர்ட் தான் போடுறேன். அது ஒத்துக்கிறேன், இந்த யூனிஃபார்ம் தேவையில்லைன்னு. ஆனா இது இங்க போடாட்டியும் டெல்லியில இது போடுறது எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்து வரோம். குறிப்பா நான் வந்து ஒரு ரூரல் கான்ஸ்டிடுவன்சி தான் ரெப்ரசென்ட் பண்றேன். அந்த பாரம்பரியத்தை அங்க டெல்லியில காமிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம். நான் ஒத்துக்கிறேன், இங்க தமிழ்நாட்டுல எல்லாருமே வெள்ளையும் சொல்லியுமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே சார். சார் பார்லிமெண்ட்டுக்குள்ள போறதுக்கு எப்படி சார் இருக்கும் அந்த ஃபீல்? பெருசா இருக்கு. இதே இந்த கிரிக்கெட் ஆடுற மாதிரி நீங்க வெளியே இருந்து பார்த்தா கிரவுண்ட் பெருசா தெரியும், இவ்வளவு பெரிய ஸ்டேடியமான. உள்ள போனீங்கன்னா அது வந்து பெரிய கிரவுண்ட் மாதிரி தெரியாது. அந்த மாதிரி தான் பார்லிமெண்ட். போறதுக்கு முன்னாடி நிறைய ஒரு பிரமிப்பா இருந்தது. உள்ள போனோன்னே இது ஒரு ஹால் தானே அப்படின்ற ஃபீலிங் தான் அது. சார் ராகுல் காந்தி சார் எவ்வளவு டைம் மீட் பண்ணிருக்கீங்க? அவருக்கு பாராளுமன்ற குழு தலைவர் அவர் ராகுல் காந்தி தானே. அது பார்லிமெண்ட் நடக்கும்போதெல்லாம் அடிக்கடி சந்திச்சு தான். சார் ஒரு ஸ்மால் கொஸ்டின் சார், அவர் ஏன் சார் இன்னும் கல்யாணம் பண்ணல? அவரை தான் கேட்கணும், அவரை தான் கேட்கறேன். நீங்க தான் கோவையில இருந்து நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல பொண்ணு ரெடி சார். சொல்லுங்க, போடுங்க அதப்பா. நீங்களே ராகுல் காந்தி சார் நல்ல பொண்ணா சொல்லுங்க சார். யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க சார், அப்படியே பாத்துக்கிறேன் சார். சார் உங்களுக்கு பிடிச்ச கார் சார்? நான் ஒன்றும் பெரிய கார் பிரியன் கிடையாது. நான் கார் ஓட்டி 20 வருஷம் இந்த கோயம்புத்தூர்ல எனக்கு தெரியல. நீங்க உள்ள கார் பைத்தியங்கள் நிறைய இருப்பாங்க. சக்கரத்துக்கே சக்கரம் மாட்டுவீங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் கோயம்புத்தூர் தான் ரொம்ப ஃபேமஸ். எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப கார் மோட்டர் பைக்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் வந்து எங்க அம்மா அப்பா என்னை வந்து 2 வீலர்ல போவே விடல. அதனால எனக்கு 2 வீலர் ஓட்டவே தெரியாது. கார் ஓட்டுவேன், ஆனா கார் ஓட்டுறதையும் ஒரு 20 வருஷமா நான் ஓட்டுறது இல்லை. எனக்கு ரொம்ப சார் லைசென்ஸ் வச்சிருக்கீங்களா? லைசென்ஸ் இருக்கு, எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் கார் ஓட்டி 20 வருஷம் ஆயிடுச்சு. நான் டிரைவர் எல்லாம் எங்கேயுமே போறது இல்லை. ஏன்னா நான் கார்ல போகும்போது நியூஸ் நிறைய கேட்பேன், அப்புறம் வந்து ஃபோனையும் நோண்டிட்டு இருப்பேன். அதனால எனக்கு டிரைவிங் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ரெண்டாவது இந்தியாவில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டிரைவிங். இந்த பார்க்கிங் டிரைவிங்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். அதனால அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சேஃப் கார் தேவை. ஏசி நல்லா வேலை செய்யணும், கொஞ்சம் நல்லா செக்யூரிட்டி இருக்கணும் காரில். அதாவது இந்த ஏர் பேக்ஸ்லாம் இருக்கணும். டெஃபினட்டாக ரேடியோ நல்லா வேலை செய்யணும். நான் நியூஸ் கேட்டுட்டே இருப்பேன் ரேடியோவில். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குவீங்க சார்? இது கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகுது. அது ஏன் தெரியல. இன்னும் நிறைய தூங்கணும். ஆக்சுவலாக 7 மணி நேரமா தூங்கணும். ஆனால் 7 மணி நேரம் ஒரு நிம்மதியான தூக்கம் வருதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பல காரணங்கள். அவ்வளோதான். 24 ஹவர்ஸ் பத்துதா சார் உங்களுக்கு? 24 ஹவர்ஸ்ல நல்லா எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணலாம். எல்லாருக்கும் அவ்வளவுதானே. 10ல நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம்? 10லன்னு சொன்னா நீ எக்ஸ்ட்ரா நீ கொடுக்கவா போற? இருக்கிறது 24 ஹவர்ஸ் தானே. அதுக்குள்ளதான் நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எல்லாரும் மாதிரியும். சார் தமிழ்நாடுல ஒரு விஷயம் மாத்தணும்னா எந்த விஷயம் மாத்தணும்? நிறைய மாத்திரம். தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் மாத்தணும்னாக்க நம்மளுடைய சிவிக் சென்ஸ் மாத்திரம். இந்த ரோட்ல குப்பை போடுறது, ரோட நீட்டா வச்சுக்கிறது இல்ல, நம்ம பப்ளிக் ஸ்பேஸை மதிக்கிறதே கிடையாது. நீங்க இந்தியாவில போய் பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்பேஸ், நம்ம ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல பேசுறோம், அவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. ஆனா இதே பப்ளிக் ஸ்பேஸ் போனா ரொம்ப குப்பையா இருக்கும். எனக்கு ரொம்ப அருவருப்பாவே இருக்கு. அப்புறம் வந்து அதனால நம்ம பப்ளிக் ஸ்பேஸை கொஞ்சம் கிளீன், இன்னும் நல்லா கிளீனா வைக்கணும். நீங்க ஸ்ரீலங்காக்கு போய் பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு. துபாய் போகும்போது ஸ்ட்ரீட் டாக்ஸே இல்ல சார். இங்கேயும் ஸ்ட்ரீட் டாக் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரீட்ல டாக் இருக்கக்கூடாது. யாருக்காவது எனக்கு நாய் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நாய் 2 நாய் வீட்டுல 2 இருக்கு, தோட்டத்துல 1 இருக்கு. எனக்கு வந்து என்கிட்ட இருக்குது பெக்கி, டெய்ஸின்னு 2 கோல்டன் ரிட்ரீவர் வச்சிருக்கேன். அவன் தான் எனக்கு உயிர். எனக்கு அதுல எல்லாரும் நாய் பிரியர்கள் எல்லாம் நாய்க்குட்டியை வீட்டுல வச்சுக்கணும். ரோட்ல எந்த நாய் இருக்கக்கூடாது. நம்ம வந்து அதை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறோம். இந்த தெருநாய் பிரச்சனை பெரிய பிரச்சனை. $150 மில்லியன் ரேபிஸ் வேக்சினுக்கு செலவு பண்றோம். டெய்லி ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கானோர் நாய் கடிப்படுறாங்க. நாய்க்கடி மட்டும் இல்ல, நாயால டிராபிக் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து நிறைய பேர் கை கால் உடையுது. அதனால இதை வந்து இது பெரிய ஆக்கப்பூர்வமான தீர்வு காணணும். ஆனா அந்த தீர்வு காண்ற நிலையில இல்லை. ஏன்னா அதுக்கு சில சட்ட சிக்கல்கள் இருக்கு. அதுக்காக என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அதான் இப்போ நம்ம ஊர்லயே கூட நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஃபுட்டு வைக்கிறாங்க, தண்ணி வைக்கிறாங்க. பட் லாங் ரன்னுக்கு எப்படி சார்? இல்ல, அது வந்து அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த நாய் மேல அவங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா அந்த நாயை தத்து எடுத்து அதுக்கு காலர் போட்டு அதுக்கு வேக்சினேட் பண்ணி அவங்க வீட்டில் வச்சுக்கணும். தெருவில் நாய் இருக்கக்கூடாது. எந்த ஒரு வளர்ந்த நாட்டிலையும் தெருவில் நீங்க நாய் பார்க்க முடியாது. நாய்க்குட்டி பிரியன்ற முறையில சொல்றேன். உங்களுக்கு நாய் மேல ஆசை இருந்தா அந்த நாயை கொண்டு போய் நீங்க வீட்டுல தத்தெடுத்து வச்சுங்க. தெருவில் நாய் இருக்கக்கூடாது, சாப்பாடை கொட்டக்கூடாது. ரோட்ல இருக்கிற எல்லா நாயும் என்ன பொறுத்த வரைக்கும் அதை பிடிச்சிட்டு கொண்டு போய் ஒரு ஷெல்டர் மாதிரி கவர்மெண்ட்டே ஒரு ஊர்லயும் கட்டி அதில் விட்டுறணும். எல்லாத்துக்கும் ஸ்டெரிலைஸ் பண்ணணும். எல்லாத்தையும் வந்து வேக்சினேட் பண்ணணும். இந்த இனப்பெருக்கத்தை நிறுத்த வேண்டும். இது வந்து ஒரு சீரியஸ் ஹெல்த் ப்ராப்ளம். இது ஹெல்த் அண்ட் சேஃப்டி ப்ராப்ளம். இதை லைட்டா எடுத்துக்கூடாது. நாய் பிரியர்கள் யாரா இருந்தாலும் அதை தத்தெடுத்துங்க. வேண்டாம்னு சொல்லு, அதுக்கு ஒரு காலர் போட்டுங்க, வீட்டுல போய் வச்சுங்க. யார் வேண்டாம்னு சொல்றா? ஓகே சார். சார் உங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் தெரியுமா சார்? தெரியும். பிரசாந்த் கிஷோர் எனக்கு தெரியும். சந்திச்சிருக்கேன், 2-3 முறை மீட் பண்ணிருக்கீங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சார்? அவர் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் தான். அவர் வந்து நான் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்லாம் நான் பாக்குறது இல்லை. ஒரு டேட்டா சயின்டிஸ்ட். இப்போ நிறைய பேர் வந்து டேட்டா அனாலிஸ்ட் இருக்காங்க. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பப்ளிக் பொலிட்டிக்கல் டேட்டா அனாலிசிஸா பண்றவராக தான் நான் பாக்குறேன். தவிர அதுக்கு மேல பண்ணல. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் ஹி இஸ் காட் குட் இன்சைட்ஸ். ஹிஸ் அனாலிசிஸ் இஸ் குட். அவ்வளவுதான். ஓகே சார். சார் ஒரு டைம்ல எனக்கு ஒரு 2021ல கேள்விப்பட்டேன். அவர் வந்து ஃபர்ஸ்டா ராகுல் காந்தி சார் கிட்ட அப்ரோச் பண்ணாருன்னு.
அப்புறம் சார் வந்து வேணாம்னு சொல்லிட்டாரு. அது என்ன அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க தெரியல, எனக்கும் ஹேஷின் தான் தெரியும். அவங்க வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க, Okay, sir. அது சரியா வர ஒன்று தெரிஞ்சுங்க. இந்த பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் கேன் நெவர் பிகம் அ பொலிட்டிக்கல் லீடர். பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி விட்டுட்டு தான் இருக்கணும். கன்சல்டன்ட் வந்து சில டேட்டாவை கொடுக்கலாம், அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்க வேண்டியது பொலிட்டிஷியன்ஸ் தான் எடுக்கும். Okay, இந்த sir. கன்சல்டன்ட் வந்து டிசிஷன் எடுக்கக்கூடாது, எடுக்கிறத நானும் ஏற்றுக்கல, அது தேவையும் இல்லை. அதனால சில பொலிட்டிக்கல் பார்ட்டியில் அந்த டிசிஷன் எடுக்கிறதையே கன்சல்டன்ட்டை கொடுத்துட்றாங்க, அது தப்பு. நீங்கள் வந்து நீங்களே ஒரு ஷோ நடத்துறீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் வந்து அபிப்பிராயம் சொல்லலாம், இந்த மாதிரி வியூவர்ஸ் விரும்புகிறாங்க, கடைசியில் பண்ண வேண்டியது நீங்கள் தான் பண்ணணும். அதனால ஐ அக்ரி வித் த காங்கிரஸ் பார்ட்டிஸ் பொசிஷன். டிசிஷனை நம்ம தான் எடுக்கணும், டேட்டா வேணா எல்லாருக்கும் வாங்கிக்கலாம். ஓகே சார். சார் கூலிப்னா என்ன தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியும், கூல் இப்போ வந்து ரொம்ப மோசம், அது இருக்கக்கூடாது, அது பேண்ட் சப்ஸ்டன்ஸ் Sir, சார். அது அது- ஈஸியாக கிடைக்குது எல்லா இடத்துலையும். பேனான ஒரு பொருள் சார். ஆமாம், எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஆமா சார். எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ஒரு 11th படிக்கும்போது ஸ்கூல் போவேன் சார். பசங்க வந்து கூலிப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தப்பு. அப்புறம் லைக் அந்த பையன் வீட்டுக்கு போகும்போது 5 ருபீஸ் தாடா, 10 ருபீஸ் தாடா, எனக்கு பஸ்ல போக காசு இல்லைன்னு என்கிட்ட கேட்பான். நானும் சரி பாவான்னு கொடுத்துருவேன். அப்புறம் தான் தெரியுது அது கூலிப்புக்காக வீட்டில் கொடுக்குற காசெல்லாம் Like- See, இதெல்லாம் வந்து இரும்பு கரம் கொடுத்து அடக்கணும். நீங்கள் அண்டர் ஏஜ் ட்ரிங்கிங், இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும். இதுக்கு வந்து 2வது ஒன்று தெரிஞ்சுங்க, இதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் ஆகுது, எந்த இடத்துல சப்ளை ஆகுது, சப்ளை வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, 3 நடக்குது. 3 நடக்கிறதுனால தான் இந்த பையன் வாங்க முடியுது. அவனுக்கு ஒன்று அவனை எங்கேயோ போய் வாங்குறான், அது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நடக்குதுன்னு நான் ஏற்றுக்க மாட்டேன். கவர்மெண்ட்டுக்கு தெரியும், அதுக்கு தான் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் இருக்கு. இதெல்லாம் பிரேக் பண்ணணும். நீங்கள் சொன்னீங்களே ஒரு இதெல்லாம் நாளைக்கு- மாற்றணும், இதெல்லாம் மாற்றி தான் ஆகணும். இதெல்லாம் நான் ஒரு நாளைக்கு தெரியாம வீடியோ எடுத்து போலீஸ் அண்ணா கிட்ட போய் காமிச்சேன். நான் 2 கூலிப் வாங்கினேன் சார். அண்ணா இப்படி என் ஃப்ரெண்டு அவனே ரொம்ப பாவம் தான், அன்னைக்கு வந்து ஒரு கூலிப் 80 ருபீஸ் சார். என்னோட காசுல நான் வாங்கி கொடுத்தேன். அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கப்புறம் லைக் அவங்க அந்த கடைக்கு போய் 1000 ருபீஸ் ஃபைன் போட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்ல, அவ்வளவுதான் நடந்திருக்கு இல்ல, சார். இது ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அரசாங்க ரீதியாக இது மேலே எடுக்கிற நடவடிக்கை எனக்கு தெரிஞ்சு பத்தவே பத்தாது. ஏன்னா இது எங்கேயோ மேனுஃபேக்சர் ஆகுது, எங்கேயோ சப்ளை ஆகுது, எங்கேயோ டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் நான் வாங்குறாங்க. இது எதுவுமே தெரியாம கவர்மெண்ட்டுக்கு நடக்குது, இதெல்லாம் தெரியாம கவர்மெண்ட்டுக்கு தெரியாம So, இந்த நடக்குது. இன்கம்காக கவர்மெண்ட் இப்படி எல்லாம் இல்ல பண்றாங்க. இல்ல, இது இன்கம் இல்லை, இது இல்லீகல் ப்ராடக்ட். இது இல்லீகல் ப்ராடக்ட், இது லீகல் ப்ராடக்டே கிடையாது, சரி. இல்லீகல் ப்ராடக்ட். இதை நிறுத்தி தான் ஆகணும். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா இதை ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்களே ஒரு மாஃபியா. அந்த மாஃபியாவுக்கும் இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க யார் அதிகாரத்தில் இருந்தாலும் அது ஒரு லிங்க் இருந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாத்தையும் நம்ம வந்து இதுக்கெல்லாம் ஒரு நல்ல லீடர்ஷிப் இருந்தால் நிச்சயமா இதெல்லாம் பிரேக் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச எம்பி யாரு சார்? நான் தான். இல்ல நான் அப்படி சொல்ல முடியாது. ரொனால்டோ தெரியுமா சார்? இது நல்லா பார்லிமெண்ட்ல பேசக்கூடியவர், ரொம்ப ஒரு விவரம் தெரிஞ்சு பேசக்கூடியவர்னா பிரேமச்சந்திரன் கேரளாவில் ஒருத்தருக்கார். ஆர்எஸ்பின்னு ஒரு பார்ட்டி இருக்கு, ஸ்மால் பார்ட்டி, அதோட எம்பி. ரொம்ப நீங்க அவர் பேரை ரொம்ப பேர் தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருக்காரு. பிரேமச்சந்திரன் ஒருத்தருக்கார். அவரோட நீங்க எடுத்து அவருடைய ஸ்பீச் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர், பார்லிமெண்ட்ல அவர் சொல்ற விவாதங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். எனக்கு வந்து பிடிச்ச எம்பி வந்து பிரேமச்சந்திரன் தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியால லைக் ராகுல் காந்தி சார் மட்டும்தான் எவ்ரி ஸ்டேட் நடந்தே போயிருக்காருன்னு நினைக்கிறேன் சார். இல்ல அந்த மாதிரி அப்படி பார்த்தா நிறைய பேர் யாத்திரைகள் போயிருக்காங்க. இது காங்கிரஸ்ல அண்மையில காங்கிரஸ் கட்சி சார்பா அவர் யாத்திரை போனார். ஆமா சார். சார் நீங்க வந்து பாலிடிக்ஸ் வரலன்னா லாயரா இருப்பீங்களா சார்? இல்ல நான் டென்னிஸ் பிளேயர் ஆகணும் தான் எனக்கு ஆசை. எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர் ஆகணும் தான் ஆசை. அது முடியல. ஓரளவுக்கு ஆடினேன் டென்னிஸ், நான் ஆடலாம் சொல்ல, ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டுக்கு ஆடினேன். அந்த ஸ்டாண்டர்டுனா என்ன, ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு என்னால் போக முடியல. அது என்னுடைய திறமையில்லாத தான் காரணம். அதுக்கு என்னால் முயற்சியெல்லாம் பண்ணேன், அது எனக்கு வாய்ப்பும் கொடுத்தாங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் லைஃப்ல வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர் ஆகணும் தான் எனக்கு ஆசை. உங்களை டென்ஷன் ஆகுற ஒரு விஷயம் எது சார்? நிறைய டென்ஷன் ஆகுது எனக்கு, நிறைய டென்ஷன். நம்ம ஊரில் இருக்க குப்பையா டென்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு. எனக்கு வந்து இது ஒரு பெரிய நம்மளுடைய இந்த பொது இடங்கள் நல்லா பராமரிக்கப்படலை, எல்லா இடத்துலையும் போனால் டேர்ட்டியா இருக்கு, புரோக்கனா இருக்கு, ஒரு கார்பேஜ் இருக்குன்றது எனக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு அருவருப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தும். அதான் சார் ஸ்வச் பாரத் எல்லாம் பண்றான். ஸ்வச் பாரத்லாம் ஒன்றும் நடக்கல, கிரவுண்ட்ல ஒன்றும் நடக்கல. ஸ்லோகனோட இருக்க வழியே ஆக்சுவலா பார்த்தா நீங்களே இப்போ நீங்க யூடியூப் சேனல் நடக்கிறீங்க, ரோட்ல போய் அங்கங்க எங்கெங்க குப்பை இருக்குன்னு எடுத்து ஒரு டெய்லி ஒரு நாள் ரீல்ஸ் போட்டு காமிங்க. கண்டிப்பா சார். எந்த நீங்க சொல்றீங்க துபாய் சொல்றீங்க, சிங்கப்பூர் சொல்றீங்க, எங்கேயும் அந்த மாதிரி கிடையாது. இங்கதான் அவ்வளவு மோசமா இருக்கு. இதெல்லாம் எப்ப சார் மாறும்? மாறணும், என் கையில கொடுங்க கவர்மெண்ட்டை, நான் மாத்தி காமிக்கிறேன் சொல்லிட்டாரு. ஆமா சார். சார் உங்களோட போன் எது சார்? ஐபோன். ஐபோன் எந்த மாடல் சார்? இப்போ 16 வச்சிருக்கேன். 17 வந்தா வாங்கிடுவீங்களா? இல்ல அப்படி வருஷம் மாத்த மாட்டேன், ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்துவேன், 2 வருஷம் இல்ல 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்துவேன். போன் இல்லாம உங்களால வாழ முடியுமா சார்? சரி, அது போன் இல்ல, இனிமே அது வந்து அதுதான் கம்ப்யூட்டர், அதுதான் ஆஃபீஸ். டிராவல் பண்ற எனக்கு வந்து அதுதான் ஆஃபீஸ், அதுதான் வெளி உலகத்தோட நம்ம தொடர்பு வச்சிருக்கிறது, கம்யூனிகேட்டிங் டூல் தான் பாக்குறோம் இல்லையா. அது போனா நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் வந்து வாய்ஸ் கால் ரொம்ப பண்றதே கிடையாது. இட்ஸ் யூஸ்ஃபுல் டிவைஸ். அதுவும் இன்டர்ஃபியர் ஆகுது நிறைய இதுல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க காலையில இருந்து மீட்டிங் போது நான் என் போனை கையிலேயே வச்சுக்க மாட்டேன்.
இது ஒரு டிசிப்ளின் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்போ ஃபோனை வந்து நான் காரில் ட்ராவல் பண்ணும்போது தான் பார்க்குறது, யாரையா சந்திக்கும் போது ஃபோனை கையில் வச்சுக்கிறது இல்லை. அப்போ தான் அவங்க மேலே என்னால் அட்டென்ஷன் கொடுக்க முடியும், ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கிறது இல்லை. அந்த மீட்டிங்கில் மேடையில் உட்காந்து ஃபோனை வச்சுக்க மாட்டேன். அந்த மாதிரி சில விஷயங்கள், சாப்பிடும் போது ஃபோனை தொடக்கூடாதுன்னு ஒரு 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 பாலிசி வச்சிருக்கேன். ஆனால் அதில் நானே வயலேட் பண்ணுவேன். ஆனால் அமெரிக்காவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எப்படின்னா, எல்லாரும் வரணும், வந்து எல்லாரும் ஃபோனை வந்து நடு டேபிள் வச்சிடணும். யார் ஃபோனை ஃபர்ஸ்ட் தொடறாங்களோ அவங்க தான் எல்லாருக்கும் பில் கட்டணும். அதை நீங்க கொஞ்சம் ப்ராபகேட் பண்ணுவோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்கிறதே இல்லை. போய் பார்த்தீங்கன்னா 2 பேர் போறாங்க, யார் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒரு காஃபி ஷாப் போறாங்க, போய் பார்த்தா 2 பேரும் ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஃபோனை பார்க்கறதுக்கு அங்கே வந்தாங்கன்னே தெரியறது இல்லை. அதனால இந்த ரூலை நம்ம ப்ராபகேட் பண்ணலாம். இனிமேல் எங்கேயா காஃபி ஷாப்புக்கு எங்கே போனாலும் சரி, ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்கே போனாலும் ஃபோனை தூக்கி முன்னாடி வச்சிடணும். யார் ஃபோனை தொடறாங்களோ அவங்க பில்லை கட்டணும். சினிமாலையும் அப்படி தான். சினிமாவில் கூட ஃபோன் இல்லாமல் யாரையும் படம் பார்க்க முடியறது இல்லை. படம் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஃபோனையும் நோண்டிட்டு இருக்கிறாங்க. எப்படி சார் ட்விட்டர்ல இவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க? அது மட்டும் சரி, ட்விட்டர் நானே ஹேண்டில் பண்றேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் ரிப்ளை பண்றதெல்லாம் நீங்க தான். ட்விட்டர்ல ரிப்ளை பண்றது நான் தான். ட்விட்டர் மட்டும் தான் நான் ஹேண்டில் பண்றேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை ஆஃபீஸ்ல டீம் ஹேண்டில் பண்றேன். இப்போ நான் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா சட்டுன்னு எல்லாருக்கும் போகணுன்னாக்க ட்விட்டர் நீ காலையில எங்கள் அப்பாவோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், அதை நல்லா ப்ராபகேட் பண்ணணும்னா இது குவிக்கஸ்ட் வே 4 பேருக்கு சொல்றதை விட ஒரு ட்விட்டர்ல போட்டால் போயிடுது. இட்ஸ் யூஸ்ஃபுல் டூல். ஓகே சார். சார் ஜிஎஸ்டி பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? ஜிஎஸ்டி வந்து ஒரு நல்ல ஐடியா. ஆனால் ஜிஎஸ்டி ஒரே ரேட் தான் இருக்கணும். எந்த கண்ட்ரிக்கு போனாலும் விஐடியாக இருந்தாலும், வேல்யூ ஆடட் டேக்ஸாக இருந்தாலும், ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸாக இருந்தாலும் ஒரு ரேட் தான் இருக்கும், 15%. என்ன பொருளாக இருந்தாலும், நீ வந்து ஃபோன் வாங்கினாலும் சரி, பிஸ்கட் வாங்கினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, எல்லாத்துக்குமே 15% ஜிஎஸ்டி போடும். அதுதான் ஈஸி டு கால்குலேட். நம்ம ஊர்ல இஷ்டத்துக்கு ரேட் இருக்கு. நானே பார்த்தேன் எங்க அன்னபூர்ணால, பன்னுக்கு தனி ரேட்டு, ஜாமுக்கு தனி ரேட்டு, பன்னும் ஜாமியும் ஒன்னா சேர்த்தா ஒரு தனி ரேட்டு, இப்படிதான் கன்ஃபியூஸ் பண்றாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் யாராலையுமே இதை வந்து புரிஞ்சுக்க முடியாது. இது வந்து காம்ப்ளிகேட் பண்ணது இந்த கவர்மெண்ட் தான். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஆமா சார். சார் ஒன்று பார்த்துக்கிறேன் சார். சார் நீட் எக்ஸாம் பத்தி சொல்லுங்க சார். நீட்டை வந்து 2 ரீசனுக்காக நான் எதுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல நடக்கிற காலேஜ், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் உருவாக்குன காலேஜ், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த காலேஜை கட்டிச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த காலேஜில் இருக்கிறவங்க எல்லாரும் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த காலேஜுக்கு எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸாம் நடத்தணும்? அப்படியே எக்ஸாம் நடத்தினா ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தணும். ரெண்டாவது, இந்த எக்ஸாம் நடத்துறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோச்சிங் கிளாஸுக்கு போறவங்க அதில் ஜெயிக்க முடியும். வெறும் கோச்சிங் கிளாஸுக்கு போகாதவங்க அதில் 3/4 பேர் ஜெயிக்கிறது இல்லை. இப்போ 12ஆம் கிளாஸ் எக்ஸாமுக்கு இவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம், அது மார்க் இருக்குன்னு சொல்றோம். அதை வந்து கன்சிடரேஷனே பண்ணாதது எனக்கு ஒத்துக்கல. நான் இருக்கிற டைம்ல கூட மெடிக்கல் காலேஜ்ல எல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது, ஸ்டேட் கவர்மெண்டே நடத்துவாங்க. 50% மார்க் வந்து 12th மார்க்கையும் 50% என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுக்குவாங்க. 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கை நான் கன்சிடரே பண்ண மாட்டேன்னு சொல்றதை ஏற்றுக்க முடியாது. ரெண்டாவது, கோச்சிங் கிளாஸுக்கு போனால் தான் நீட்ல ஜெயிக்கிறேன்ற சொல்றதையும் ஏற்றுக்க முடியாது. மூணாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய காலேஜுக்கு எக்ஸாம் நடத்துது. அதனால இந்த 3 ரீசனுக்காக நீட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணிக்கிறாங்க, எக்ஸாமே ப்ரெஷர் தான். நான் 3 விஷயம் எனக்கு பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்ன கேட்டிங்கன்னா 3 விஷயத்த மாற்றணும்னா எக்ஸாம், ஹோம்ஒர்க், டியூஷன். இது 3 இல்லாமல் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். ஏன்னா இந்த எக்ஸாம் என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் அ ஃபேர் வே டு அசஸ். ஒரு பையனுக்கு வந்து இப்போ எங்கள் ஸ்கூல்லேயே இருக்கிற வெங்கடேஷ் முனிகிருஷ்ணனுக்கு அவன் டாக்டர் ஆகிற டேலண்ட் வந்து ஸ்கூலில் தெரியல, அவனுக்கு மார்க் கம்மியாக தான் வந்துச்சு. அதனால் ஒருத்தருக்கு பாடுறதுக்கு டேலண்ட் இருக்கும், ஒருத்தருக்கு வீடியோ எடிட்டிங் டேலண்ட் இருக்கும், ஒருத்தருக்கு எழுதுறதுக்கு டேலண்ட் இருக்கும். எவ்ரிபடி ஹஸ் காட் சம் டேலண்ட். ஆனால் இந்த எக்ஸாமினேஷன்றது ஒரு வட்டத்துக்குள்ள, ஒரு இந்த கைட் புக்கு, இந்த 10 வருஷம் கொஸ்டின் பேப்பருக்குள்ள வச்சு விடுங்க. அதனால எக்ஸாமினேஷன் இஸ் நாட் த ஒன்லி வே டு அசஸ் ஸ்டூடெண்ட். ரெண்டாவது, ஸ்கூல் சிஸ்டம் வந்து ஏற்கனவே 6-8 ஹவர்ஸ் போறாங்க, அதுக்கப்புறம் எதுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க? அவங்க மற்ற இன்ட்ரெஸ்ட் யாரும் பண்றது இல்லை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யாரும் புக்ஸாவே படிக்கிறது இல்லை. திடீர்னு ஒரு தாட் சார், இப்போ நீட்ல வந்து இந்தியாலே பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh சீட் தான் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க சார். ஸோ அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்களா சார், இந்தியாவில் வந்து 1 lakh பீப்புள் தான் டாக்டர் ஆகணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்களா? இல்லை, டாக்டர் வந்து மெடிக்கல் காலேஜ் செட்டப் பண்ணணும்ல. மெடிக்கல் காலேஜ் செட்டப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பணம், அது ஹாஸ்பிட்டல் அட்டாச் ஆகணும். நிறைய தமிழ்நாட்டில் வந்து வி ப்ரொடியூஸ் 5% ஆஃப் ஆல் டாக்டர்ஸ் இன் இந்தியா, 12% ஆஃப் ஆல் டாக்டர்ஸ் இன் இந்தியா, ஈவன் தோ வி ஆர் ஒன்லி 5% ஆஃப் பாப்புலேஷன். நார்த் இந்தியாவில் மெடிக்கல் காலேஜ் அதிகமாக கிடையாது. அப்படி இல்லை, நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு இன்னும் டாக்டர் வேணும். பாப்புலேஷன் டு டாக்டர் ரேஷியோ இந்தியா இஸ் நாட் வெரி குட், பட் தமிழ்நாட்டில் ரேஷியோ இஸ் குட். நம்ம பாப்புலேஷனுக்கு டாக்டர் ரேஷியோ இஸ் குட். இன்னும் நிறைய மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கலாம். ஆனால் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு எக்ஸ்பர்டீஸ், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவையில்லை. சார் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லைக் ஒருத்தருக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை இருந்து ப்ரைவேட்ல படிக்கணும்னா 1 கோடி ஆகுது சார். இந்த எஜுகேஷன் இவ்வளோ எக்ஸ்பென்ஸாக இருக்கவே வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரூலி ஒரு சோஷியலிஸ்ட் சொசைட்டி நமக்கு வேணும்னா எஜுகேஷன் மஸ்ட் பி ஸ்டேட் ரன் அண்ட் இட் மஸ்ட் பி ஃப்ரீ. பண்ணலாம். நம்ம வந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் கவர்மெண்ட், இது பிரைவேட் காலேஜாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மெரிட் சீட் யாருக்கு வந்தாலும் அவர்களுக்கு ஃபீஸை கவர்மெண்ட்டே கட்டுற அளவுக்கு பண்ண முடியும். நானே ஒரு ப்ரொபோசல் சொன்னேன், ஆனால் யாரும் அதை பற்றி பேசுறது இல்லை. தமிழ்நாட்டில் அரசியல் எப்படின்னா, நீங்கள் ஏதாவது சினிமாவை பேஸ் பண்ணி யாராவது வந்து உணர்ச்சி கசமாக பண்ணும், இல்லை கவர்ச்சியாக பண்ணும், ஆக்கப்பூர்வமாக பேசுங்க. நானே சொன்னேன்,
திருப்பி ஒரு ஸ்பெஷல் லாட்ரி கொண்டு வருவோம் தமிழ்நாட்டுக்கு. லாட்ரி திருப்பி நான் சொல்றேன், லாட்ரினா உடனே சூதாட்டம் நினச்சிக்காதீங்க. இந்த எஜுகேஷன் லாட்ரின்னு ஒன்று கொண்டு வருவோம். லிமிட் பண்ணலாம். ஒருத்தர் வந்து 100 ரூபாய்க்கு மேல டிக்கெட் வாங்கக்கூடாது. வாரத்துக்கு 100 ரூபாய்க்கு மேல டிக்கெட் வாங்கக்கூடாது. 10 டிக்கெட், ஒரு டிக்கெட் 10 ரூபா. அந்த வர பணம் பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 கோடி கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம், டிவிலே கொடுப்போம். அந்த பணத்தை வச்சு யார் யார் காலேஜுக்கு போறாங்களோ, மெரிட் சீட் யார் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஃபீஸை நம்ம கவர்மெண்ட்டே கட்டலாம் அப்படின்னு நான் ப்ரொபோசல் கொடுத்தேன். ஆனா இது யாரும் இதை பத்தி பேசுறதே இல்லையே. யாரும் இதை பத்தி பேசாம இல்லாத சம்பந்தம் இல்லாத வச்சு தான் பேசி. ஏன்னா நிறைய காலேஜ் ஓன் பண்றதே கவர்மெண்ட் தான் சார். அதான் கவர்மெண்ட்ல பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெரிட் சீட்ல யாராவது எந்த கோர்ஸ்ல போய் சேர்ந்தாலும் அவர்களுக்கு ஃபீஸை என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டே கொடுத்துடலாம். அதுக்கு நிதி இல்லைன்னு சொன்னாங்கன்னா இந்த லாட்ரி ஒன்று ஆரம்பிக்கலாம், எஜுகேஷன் லாட்ரி ஒன்று ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு 100 ரூபா, இது வந்து சூதாட்டம் சொல்ல முடியாது. ஒரு வாரத்துக்கு நீ 100 ரூபாய்க்கு தான் நீ டிக்கெட் வாங்கணும் லிமிட் பண்ணிட்டு ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி பிரைஸ் மணி வந்து பேங்க்ல தான் கொடுக்குறோம்னு சொன்னாக்க நீங்க யாரும் போய் நான் போய் லட்சக்கணக்கா டிக்கெட் வாங்கணும்னு சொல்லவே முடியாது. 100 ரூபாய்க்கு தான் வாங்கணும். பண்ணலாம், இது பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். டெஃபினட்டா நீங்க சொல்லுங்க உங்க வியூவர்ஸ்லாம், இது ஒரு மூவ்மெண்ட் ஆகட்டும். இனிமே ஹையர் எஜுகேஷன் ஃப்ரீ ஆகிறதுக்கு ஒரு எஜுகேஷன் லாட்ரி ஆரம்பிக்கலாம் தமிழ்நாட்டில். பொலிட்டிக்கலா என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் சார். இந்தியன் கேர்ள்ஸ் ரொம்ப பிடிக்குமா, யூரோப்பியன் கேர்ள்ஸ் அப்படிலாம் சார்? நீங்க வந்து விஜய் மூவி பாப்பீங்களா சார்? இல்ல விஜயோட ரசிகர் கிடையாது. ஒரு படம் இருக்கு, நான் பார்த்திருக்கேன், எனக்கு ரொம்ப ஒன்றும் தெரிய. சார் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தா நீங்க மக்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைப்பீங்க? வியாழக்கிழமையை தவிர மற்ற 6 நாளும் நான் அசைவம் சாப்பிடுவேன் சார். குதிரை கறி சாப்பிட்டுருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உன் பேர் என்னன்னு தான் நான் கண்டுபிடிக்கிறேன் சார். இல்லை அட்வைஸ் கொடுக்குற இடத்துலே கிடையாது. எனக்கு யாரும் அட்வைஸ் கொடுக்க கூடாது, அதே மாதிரி நானும் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்குறது இல்லை.